ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ singleteacherschools.org இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வெடிகுண்டா மாறி இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஒரு பெண் பயன்படுத்தப்படுகிறாங்க ஒரு ஸ்டோரி. இந்த உலகத்துல இது நடக்கலையா? நம்ம பெரிய பினராயி விஜயன், கேரளா கோமானா அதெல்லாம் கிடையாது. பிஜேபி தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் ஒரு தலைவர் எல்லாவற்றிலும் அவதூறாகவே பேசி அதற்காக உச்சநீதிமன்றத்திலிருந்து பொதுவெளியிலும் தொடர்ந்து மன்னிப்பு கேட்பது ராகுல் காந்தி தான் அதிகமா இருக்க முடியும். அவருக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். ராகுல் காந்திக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு கொட்டு வச்சிருக்கு, ப. சிதம்பரத்துக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கு. அங்க திருத்தப்பட்டியில தொடங்கல 6 லட்சம் பேர் பீகார் நீ எப்படி சொல்றன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கு ப. சிதம்பரம். ரேஷன் கார்டுல போலி ரேஷன் அட்டையை ஒழிக்கும் போது 17 லட்சம் போலி கேஸ் இணைப்பு, வீட்டுக்குன்னு உரிமையான கேஸ் இணைப்பை வாங்கிட்டு வணிக ரீதியா பயன்படுத்துறது 3,80,000 கேஸ் இணைப்பை தமிழ்நாட்டில் ஒழிச்சோம். காப்பர் முற்றிலுமே இந்தியாவில் எங்கேயுமே இந்த தொழிற்சாலை இல்லை, ஸ்டெர்லைட் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு, அது மூணு நியாயம்தான்னு சில பேர் பேசுறாங்க. காப்பர் உற்பத்தியா ஏன் இந்திய கவர்மெண்டே காப்பர் உற்பத்தி பண்ற ஃபேக்டரி வச்சிருக்காங்க. இந்தியாவில் 4 இடத்துல இருக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தாமரை டிவி சார்பாக எங்களுடைய முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஏன்னா தமிழக மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு தலைவர்கள் பட்டியலில் நீங்களும் ஒருத்தங்க. திரும்பவும் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இன்னைக்கு கேரளாவே அவமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பினராயி விஜயன் அவர்கள் தேசிய விருது கொடுக்கக்கூடிய அந்த குழுவிற்கு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க, இந்த கேரளா ஸ்டோரி படத்தையும் இந்த விருதுகளையும்? கேரளா ஸ்டோரி படம் அது ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் வந்தது. கேரளாவில் ஏறத்தாழ 102 பெண்கள் காணாமல் போய்விட்டார்கள் என்ற பதிவு. என்ன ஆனார்களே தெரியாது. பல பேர் மதமாற்றத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்ற பிரச்சனை, புகார்கள் அங்கே ஏற்கனவே இருந்தது. எப்போதுமே சினிமா என்பது இந்த திமுகவுக்கும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி, அவங்களுக்கு தேவையான ஒரு கருத்து இருந்தால் அந்த கருத்தை கொண்டாடுறதும் அதற்காக பாராட்டு தெரிவிக்கிறதும் நம்ம கட்சிக்காரங்களுக்கு வழக்கம். அதுதான் திராவிட மாடல். ஆனால் யதார்த்தமான நடக்கிற ஒரு சம்பவத்தை சினிமாவை எடுக்கும்போது அது இவங்களுக்கு பிடிக்கலைன்னு வச்சுங்களேன், உடனே அது அந்த படத்தை மக்களை அவமானப்படுத்தி விட்டார்கள், மாநிலத்தை அவமானப்படுத்தி விட்டார்கள்னு சொல்றது இங்கே இருக்க திமுகவும் சரி, அங்கே இருக்க கம்யூனிஸ்டும் சரி இயல்பான ஒன்று. கேரளா ஸ்டோரி ஒரு சினிமா, சிறந்த திரைப்படம், உலகம் முழுவதும் 313 கோடி ரூபாய் வசூல் செய்திருக்கிற ஒரு படம், இந்தியாவில் 97 கோடி வசூல் செய்திருக்கிற படம். அந்த ஆண்டு வந்த படங்கள்ல மிகப்பெரிய படங்களோட எல்லாம் இணைந்து பேசப்பட்டு 9வது இடத்துல இருக்கக்கூடிய படம். அப்போ மக்கள் ஆதரவு கொடுத்துருக்காங்கல்ல, மக்கள் பார்த்துருக்காங்கல்ல, மக்கள் அந்த படத்தை வெற்றியா கொண்டாடி இருக்காங்கல்ல. அப்புறம் என்ன பினராயி விஜயன் சொல்றது? மக்கள் எந்த படத்தை கொண்டாடுறாங்களோ, சிறப்பாக போராடுறாங்களோ. இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கிங் படத்துக்கு விருது கிடைச்சிருக்கு. அருமையான படம், ஒரு எளிமையான ஒரு விஷயத்த ரொம்ப அற்புதமா அவர் MS பாஸ்கருக்கு அந்த விருது கிடைச்சதோ, அந்த படத்துக்கு கிடைச்சது உண்மையிலே பாராட்ட முடியும். யாராவது குறை சொல்ல முடியுமா? அதே மாதிரி இந்த கேரளா ஸ்டோரி பல பேரோட மனசை அப்படியே உழுக்குச்சு. என்ன கதை ஆரம்பம் என்ன நீங்க பாருங்க. சிரியா எல்லையில் ஒரு பெண் தீவிரவாதி பிடிபடுகிறாள். அவள் யாருன்னு பார்த்தா சாலினி உன்னிகிருஷ்ணன். சிரியா எல்லையில் போய் ஃபாத்திமாங்கிற பேரில் தீவிரவாதியாக இருக்காங்கன்னா அந்த ஸ்டோரியை பற்றி மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு உள்ளே வர்றாங்க. எப்படி பெண்கள், ஒரு 4 பெண்கள் சேர்ந்தால் எப்படிலாம் இருப்பாங்க, எப்படி பழகுவாங்க, அவங்களோட இருக்கிற ஒரு பெண்ணால் மற்ற தவறான நண்பர்கள் எப்படி உள்ளே வர்றாங்க, அதனால் அவங்க வாழ்க்கை எப்படிலாம் திசை மாறுது, திசை மாற வாழ்க்கையில் எப்படி ஒரு தீவிரவாதியாக ஒரு வெடிகுண்டா மாறி இந்த உலகத்தை அழிப்பதற்கு ஒரு பெண் பயன்படுத்தப்படுகிறாங்க ஒரு ஸ்டோரி. இந்த உலகத்தில் இது நடக்கலையா? நம்ம பெரிய பினராயி விஜயன், கேரளா கோமானா அதெல்லாம் கிடையாது. கேரளாவில் டிரான்ஸ் படம் வந்துச்சு. டிரான்ஸ் எப்படி ஒரு மத போதகர் ஒரு வணிக ரீதியான ஒரு செயல்பாட்டுக்கு அவரை உருவாக்கி அதுக்கிடையே ஒரு வகுப்பெடுத்து பாடம் நடத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து எப்படி மக்களை ஏமாற்றலாம், வஞ்சிக்கலாம், இதுதான் அந்த டிரான்ஸு. அன்றைக்கும் அவங்க கேரளாவில் தான் அந்த படம் வந்தது. அதையும் நம்ம எல்லாம் பார்க்கத்தானே செஞ்சோம். இன்னைக்கு இந்த சம்பவம் இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கு. லவ் ஜிகாத்துங்கிற பிரச்சனை நாடு முழுவதும் இருக்கேன்.
அதை சுட்டி காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் பார்த்து திருந்தட்டும், பெண்கள் பார்த்து விழிப்புணர்வோடு இருக்கட்டும்ங்கிறாங்க. ஒரு படம் எடுத்திருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த படம் தவறான படம் இல்லை, கேரள மக்களை அவமதிக்கிற படம் இல்லை. கேரளாவில் இருக்க பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு, படிக்கிற மாணவிகளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய படம் என்பதை நாம் பினராயி விஜயனுக்கு சொல்லிக் கொள்கிறோம். 2019 இருந்தவர் 2020 கொண்டு வந்த ஒரு மசோதா, இதுல அருண் ஜேட்லி இறந்ததுக்கு அப்புறம் மிரட்டியதாக ஒரு தகவலை, ஒரு பச்சை பொய்யே ராகுல் அவர்கள் சொல்லியிருக்காரு. பகிரங்கமாக அந்த குடும்பத்திற்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பாஜக சைட்ல இருந்து வலியுறுத்தலை கொடுத்திருக்காங்க. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? முதல்ல திரு அருண் ஜேட்லி மகன் இதை நேற்றைக்கு முன்தினமே பேட்டி கொடுத்தார். என்ன அநியாயமாக இருக்குது, எங்கள் அப்பா 2019 இறந்துட்டார், 2020க்கான போராட்ட களத்தை பற்றி அவரை எப்படி பேசியிருக்க முடியும், மிரட்டி இருக்க முடியும், இது மிகப்பெரிய அபாண்டமான குற்றச்சாட்டு, அவரை களங்கப்படுத்துகிற குற்றச்சாட்டுன்னு அவர் மகனே சொல்லியிருந்தார். இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை சொன்னவர் திருப்பி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய வேண்டுதல் தான். பிஜேபி தலைவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் இதை பார்த்து சிரிக்கிறாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் ஒரு தலைவர் எல்லாவற்றிலும் அவதூறாகவே பேசி அதற்காக உச்சநீதிமன்றத்திலிருந்து பொதுவெளியிலும் தொடர்ந்து மன்னிப்பு கேட்பது ராகுல் காந்தி தான் அதிகமாக இருக்க முடியும். அவருக்கு இதுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனையும் ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கிட்டாரு. தொடர்ந்து அவர் பேசுவதெல்லாம் பொய் தான், பொய்யை தவிர அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி பேசுறாரு, வெறுப்புணர்வை தூண்டுற மாதிரி பேசுறாரு. இன்னும் சொல்ல போனா கொச்சைத்தனமா பேசுறாரு. ஒரு தலைவருங்கிற பண்பே இல்லாம பேசுறாரு. நீ கொல்ற, நீ வெட்டுற, நீ குத்துற, இது மோசடி, இது திருட்டுத்தனம், கொள்ளையடிக்கிற, மக்களை கொல்ற, இப்படி இவர் பேசுறதெல்லாம் அப்படியே காலை மூடிக்கலாம் அவருக்கு பேசும்போது கேட்கறத. நமக்கு பரவாயில்ல ஹிந்தி சரியா தெரியல. அதே மாதிரி ஒரு அறிக்கைகளை எல்லாம் பார்க்கும்போது, பாராளுமன்றத்தில் பேசும்போது செய்திகள் வரும்போது நம்ம பார்க்குறோம், இப்படி கூட ஒரு தேசிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவர் பேச முடியுமா அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம். அது வெறுப்பான விஷயமா அப்போ மாறி இருக்கு. அவர் தொடர்ந்து பேசுகிறார், பொய் தான் பேசுகிறாரு. பாரத பிரதமரை சொன்ன குற்றச்சாட்டிலிருந்து பல முறை அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரு. எப்போவுமே பொய் சொல்கிறது அவருடைய வாடிக்கை. அது ஒரு நீங்கள் என்ன சொல்ல போனால், நம்மெல்லாம் சீனாவுக்கு நமக்கு ஒரு யுத்தம் வருமா அப்படின்னு சமீபத்தில் 2 விஷயம். அந்த சுல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் நமக்கு மோதல் ஏற்பட்டது. அதுக்கு முன்னாடி டோக்லாங்கிற இடத்துல, அந்த டோக்லாம் பகுதியில் நம்ம சீன இராணுவத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய மோதல் யுத்தம் தொடங்கிருமா அப்படின்னு உலகமே பார்த்துட்டு இருந்தது. அப்போ ராகுல் காந்தியை சீன தூதர்கள் சந்திக்கிறாங்க. சீன தூதர்கள் சந்திக்கிறத ராகுல் காந்தி வெளியில் சொல்லலை. ஆனால் அவங்க சந்திச்சுட்டு போன பிறகு சீனாவினுடைய இணையதளத்தில் ராகுல் காந்தியை சந்தித்ததை அவங்க வெளியிட்டாங்க. வெளியிட்ட பிறகு அந்த செய்தியை பார்த்து ராகுல் காந்தியை கேட்டால் அவர் மறுக்கலை. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு நாட்டை இவர் சொல்கிறாரு, நம்ம எதிரி பாகிஸ்தான் இல்லை சீனா அப்படின்னு யார் சொல்கிறா? ராகுல் காந்தி பேசுகிறாரு பாராளுமன்றத்தில். அதை நீங்கள் மறந்து விட்டீர்கள். நாங்களா மறந்தோம்? சீனா எதிரிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அந்த சீனா எதிரியோட கொஞ்சம் குழாவுறீங்க. ராஜீவ்காந்தி ஃபவுண்டேஷனுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்க, என்ன அக்ரிமெண்ட்னு இது வரைக்கும் நமக்கு தெரியாது. இவர் சீனாவை பற்றி பேசுகிறாரு. டோக்லாங்கில் நமக்கும் இந்திய இராணுவ வீரர்களுக்கும் சீன இராணுவ வீரர்களுக்கும் அப்படி போர் முற்றும், தகராறு நடக்க போகுது, தொடங்க போகுதுங்கிற இடத்துல தனியாக ரகசியமாக சந்திக்கிறீங்க. சீனா எதிரிங்கிறது அப்போ இவர் சீனா ஆளா நம்ம ஆளான்னு தெரியல. ஏன்னா நம்மளை எப்பவும் பாராட்டுறது இல்லை, சீனாவை பாராட்டுறாரு. நம்ம பலத்தை பெருசாக சொல்கிறது இல்லை, பாகிஸ்தான் பலத்தை பெருசாக சொல்கிறாரு. நம்ம பேசுறது நம்ம இராணுவத்தெல்லாம் கேவலப்படுத்துறாரு, நம்ம தாக்குதல் நடத்தினா கேவலப்படுத்துறாரு, கேள்வி எழுப்புறாரு. பாகிஸ்தான் சொன்னா அதை நம்புறாரு. இந்தியாவுக்கு இவரை நியமிக்கலாம்னு நினைக்கிறேன். பீகார்ல இந்த வாக்காளர் திருத்த பட்டியல் தான் இன்னைக்கு பயங்கரமாக பேசப்படுது. இதுல முக்கியமா 65 லட்சம் மக்கள் வாக்காளருக்கான ஒரு இதை இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா ப. சிதம்பரம் அவர்கள் சொல்றாரு. 6.5 லட்சம் மக்கள் திரும்பவும் ஓட்டுக்கு இணைக்கப்பட போவதாக சொல்லப்படுது. இது என்ன எல்லாருமே குழப்பத்துல உண்டாக்கிட்டே இருக்காங்களே, என்ன காரணம்? பிஜேபி இதுக்கு என்ன பதில் சொல்லும்? இவங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ல இருந்து ப. சிதம்பரம் வரை, திருமாவளவன், சீமான், செல்வப்பெருந்தகை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாருமே வேடிக்கை பாருங்க, ரெட்டை வேஷம் போடுறாங்க. தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்களையும் சேர்க்கக்கூடாது. எந்த வட மாநிலத்திலும் சொல்லணும், தமிழ் கலாச்சாரத்தோடு ஊறி போன வட மாநிலத்தவர்களும் இங்கே இருக்காங்க. எத்தனையோ கல்வி நிறுவனங்களை, ஜெயின் கல்லூரி, அந்த கல்லூரி, இந்த கல்லூரின்னு எத்தனையோ கல்லூரிகள் நடத்துகிற, சேவை பண்ணுற வட மாநிலத்தோடு இருக்காங்க.
எல்லா தொழிலையும் இன்றைக்கு கிராமங்கள் வரை ஊடுருவி வாழ்கிற வடமாநிலத்தோடு இருக்காங்க. இவங்க யாரை சொல்கிறாங்கிறத முதல்ல தெளிவுபடுத்தணும். இப்போ துறைமுகம் பகுதி, பல்வேறு பகுதியில் சவுகார்பேட்டையெல்லாம் போனால் அவங்க தான் முழுசாக 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்களாம் இருக்காங்க போல். அப்படி இருக்காங்க பழமையாக, 3 தலைமுறையாக இருக்கும், 4 தலைமுறையாக இருக்கும்லாம் சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்கன்னு தெரியாது. இங்கே வந்து யாரையும் சேர்க்கக்கூடாது, ஆனால் பீகாரில் யாரையும் நீக்கக்கூடாது. வேடிக்கை பாருங்க, பீகாரில் ரோஹிங்கியா முஸ்லீம் வந்து ஆதார் அட்டையை வாங்கிட்டு வாக்காளராக சேர்ந்துருக்காங்க. பங்களாதேஷை சேர்ந்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்காங்க. பல லட்சம் பேர் இறந்தவங்க வாக்காளர் பட்டியல் நீடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இடமாறி போனவங்க, நிரந்தரமாக போனவங்க அதே பட்டியலில் நீடிக்கிறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிச்சு நீக்குனா போய் நீக்கக்கூடாது, பாராளுமன்றத்தை முடக்கிறோம், அதை முடக்கிறாங்கிறாங்க. அதே முதலமைச்சர் பீகார் வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றவரு தமிழ்நாட்டில் யாரையும் வடமாநிலத்தோட சேர்க்கக்கூடாதுங்கிறார். அப்போ பீகாரில் சேர்க்கலாமா? அப்போ பீகாரில் வெளிநாட்டு மக்களை எல்லாம் வாக்காளராக சேர்க்கலாமா? ரோஹிங்கியா முஸ்லீமை வாக்காளராக சேர்க்கலாமா? பங்களாதேஷ்காரங்களை வாக்காளராக சேர்க்கலாமா? இதை சிதம்பரம் சொல்லுவாரா? எல்லாமே ரெட்ட வேஷம் போட்டுட்டு இருக்கு. இது ரொம்ப அநியாயம் இல்லையா? தமிழ்நாட்டில் யார் 6 லட்சம் பீகார்காரங்க இருக்காங்க. ஏன்னா ப. சிதம்பரம் அவங்க ஆஃபீஸில் ஒரு 500 பேரை வச்சு கணக்கெடுத்து எந்த ஃபேக்ட்ரியில் யார் வேலை பார்க்குறா, எத்தனை பேர் பீகார், ராஜஸ்தான், ஜார்க்கண்டு, அஸ்ஸாம், சத்தீஸ்கர்னு, மணிப்பூர்னு கணக்கெடுத்து வச்சிருக்காரு போல. 6 லட்சம் பேர் இருக்காரு. இன்னைக்கு ராகுல் காந்திக்கும் தேர்தல் ஆணையம் ஒரு கொட்டு வச்சிருக்கு, ப. சிதம்பரத்துக்கு ஒரு கொட்டு வச்சிருக்கு. அங்க திருத்தப்பட்டியல தொடங்கல, 6 லட்சம் பேர் பீகார் நீ எப்படி சொல்றன்னு ஒரு கொட்டு வச்சிருக்கு ப. சிதம்பரத்துக்கு. ஏற்கனவே ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு அரசியல் தலைவர் சொல்ற மாதிரி தேர்தல் ஆணையமும் எந்தவித அடிப்படை ஆதாரம் இல்லாமல் ராகுல் காந்தி பேசுறாரு, அவருடைய பேச்சுக்களை எல்லாம் புறக்கணிக்கும்னு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அப்ப இவங்களுடைய நிலைப்பாடு என்ன? பாஜகவுடைய ஆட்சியில் சிபிஐ எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தவறு, இடி என்ன நடவடிக்கை எடுத்தாலும் தவறு, அதே போன்ற தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் தவறு. நீக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 37 லட்சம் பேர் 57 லட்சம் பேர் சொல்றாங்களே, இதெல்லாம் ரொம்ப அதிகமாக தெரியலையா? அதிகமாக தெரியாது. நீங்கள் 8.5 கோடி வாக்காளர்களில் 57 லட்சம் பேர் 67 லட்சம் பேர் தவறாக இருக்காங்க, இறந்துட்டாங்க, இடம் மாறிட்டாங்க, போலியாக பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரே பேருக்கு 3 பேருக்கு 2 இடத்துல 3 இடத்துல வாக்கு இருக்கு, வாக்குரிமை இருக்கு அப்படிங்கிறத நீக்கினதுல இவ்வளோ பேர் வர்றதுல ஆச்சரியம் இல்லை. நீங்கள் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டில் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி வந்த பிறகு போலி ரேஷன் கார்டெல்லாம் ஒழிச்சோம். 17 லட்சம் ரேஷன் கார்டை ஒழிச்சோம். என்ன அது எப்படி 17 லட்சம் ரேஷன் கார்டு போலியா இருக்குமா? இருந்துச்சு. நீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா பில் போடுவாங்க, வந்த ஆர்டர் தான் கொடுப்பாங்க. இல்லாட்டி சில நேரங்களில் பார்த்தா பில்லை போட்டு பில்லை கிழிச்சு போட்டுட்டே இருப்பாங்க. ஆளே இருக்காது, பில் போட்டுட்டு இருப்பாங்க. ரேஷன் கார்டுக்கு உரிய ஆள் இருக்காது, சரக்கு மட்டும் வெளியே போயிட்டு இருக்கும். இதெல்லாம் கண்டுபிடிச்சு தான் ரேஷன் கார்டில் போலி ரேஷன் அட்டையை ஒழிக்கும் போது 17 லட்சம் போலி கேஸ் இணைப்பு, வீட்டுக்குன்னு உரிமையான கேஸ் இணைப்பை வாங்கிட்டு வணிக ரீதியாக பயன்படுத்துறது 3,80,000 கேஸ் இணைப்பை தமிழ்நாட்டில் ஒழிச்சோம். 100 நாள் வேலை திட்டத்தில் போலியா பட்டியலை போட்டு சம்பளம் எடுத்துட்டு ஏமாத்திட்டு இருக்கேன்னு எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டை கொடுத்து உனக்கு நேரடியாக சம்பளம் வரும்னு அதில் இருக்க திருட்டை ஒழிச்சோம். இந்த மாதிரிலாம் திருடுகளை ஒழிச்சதுனால தான் முன்னேறிட்டு இருக்கோம். அவங்க இதெல்லாம் பேசுறது மிகப்பெரிய அநியாயம். இதனால தமிழக இந்த தேர்தலுக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுமா சார்? அதனால தான் பயந்துட்டு தமிழக முதல்வர் சொல்றாரு. ஒரு பிரச்சனையும் வராது. இவங்க வழக்கமா ஏதாவது ஒரு குறை சொல்லி மக்கள்கிட்ட ஒரு நேரட்டிவை செட் பண்றதுக்காக அதே மாதிரி இதையும் வராத பிரச்சனைக்கு சொன்னாங்க. டீலிமிட்டேஷன், நம்ம தொகுதி பறிபோக போகுது, நாங்கள் குடும்ப கட்டுப்பாடை ஒழுங்காக கடைபிடித்ததனால் எங்களை வஞ்சிக்கிறீர்களா மத்திய அரசுன்னு கதை விட்டாங்க. அதே மாதிரி நீட்டை பற்றி கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்படி ஒவ்வொன்றா கதை விடுறதில்ல, இந்த கதையும் சேர்ந்துக்கிறோம், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஆக போகிறதில்ல. எங்களுக்கு இன்றைக்கு ஒரு சப்ஜெக்ட் வேணும் மத்திய அரசு குறை சொல்கிறதுக்கு. அதுக்கு இப்போ வாக்காளர் புதுசாக வடமாநிலத்துறை சேர்த்து, வடமாநிலத்தில் இன்றைக்கே வந்தாங்க, வடமாநிலத்தில் எத்தனை லட்சம் பேர் பணியாற்றுறாங்க. அரசியலமைப்பு சட்டப்படி எங்கே யாருக்கு உரிமை இருக்குன்னு அதில் இருக்குது. அதன்படி இங்கே சேர்க்க முடியும், நீக்க முடியும். இதை அவங்களும் சொல்லலாம். ஒரு இடத்துல வாக்காளரை புதுசாக சேர்க்கிறது, வாக்காளரை நீக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கு மட்டும் இந்த பணி இருக்கா? இல்லை. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எல்லாருடைய பிரதிநிதிகள் BLA-2 அப்படின்னு இருக்காங்க. அந்த BLA-2 தான் பட்டியலை திருத்தி கொடுக்கலாம். இல்லாததை இருக்குன்னு சொல்றீங்க, தப்புன்னு சொல்லலாம். இறந்தவங்களை நீக்குங்கன்னு அங்கே இருக்கிற BLO-வுக்கு எழுதி கொடுக்கலாம். இந்த கடமையை ஒழுங்கா செய்யுங்க.
அதை விட்டுட்டு வந்து ஊரை ஏமாத்துறது மாதிரி மத்திய அரசு குறை சொல்வதில் என்ன நியாயம்? தேர்தல் ஆணையம் அது பணிகளை ஒழுங்காக நடத்துது, தேர்தலை ஒழுங்காக நடத்த முயற்சி பண்ணுறாங்க. அதற்கு முட்டுக்கட்டை போட்டது உங்களுடைய வழக்கம். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னைக்கு தமிழக முதல்வர் தூத்துக்குடியில அந்த வின்ஃபாஸ்ட் ஆலை அப்படிங்கறத வந்து துவக்கி வச்சிருக்காரு. ஸ்டெர்லைட் ஆலை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை வந்து மூடுனாங்க. இப்போ இந்த ஸ்டெர்லைட் ஆலை இழப்பையும் வென்ஃபாஸ்ட் ஆலை வந்து ஈடு செய்யுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா இருக்க முடியாது. அது இதனுடைய உற்பத்தி தன்மை வேறு, அதனுடைய உற்பத்தி தன்மை வேறு. ஸ்டெர்லைட் ஆலை உற்பத்தி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் அனுப்பக்கூடிய விஷயம். இது வந்து ஒரு இடத்துல தயார் பண்ணி எங்கேயோ அனுப்புகிறாங்க, ஒரு இடத்துக்கு அனுப்புவாங்க. இதில் வந்து ஃபுல்லாக மெக்கானிக்கல் நிறைய இந்த ஆலையில். ஸ்டெர்லைட்டில் கிடைச்ச வேலை வாய்ப்பு இதில் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அதனால தான் அங்கே இருக்கிற ஒரு 20 கிராம மக்கள் ஒன்றாக சேர்ந்து கடந்த வாரம் போராட்டம் நடத்தினாங்க, ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க சொல்லி. ஏறத்தாழ அவங்கள நம்பி 12,000 லாரிகள் ஓடிக்கிட்டு இருந்துச்சா இந்தியா முழுவதும் போக வர. இப்படி பல தரப்பட்ட வகையில் அங்கே இருக்க மக்களுக்கு வேலைவாய்ப்பு, பொருளாதாரத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வருவாயையும் தரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதில் வந்து உற்பத்தி இருந்தது, போக்குவரத்து இருந்தது, மனித வளம் சார்ந்து இருந்தது. இந்த பல்வேறு உற்பத்தியில் ஸ்டெர்லைட்டை பார்த்தோம். அதெல்லாம் விட இந்திய எக்கானமியாக இருந்தது. இன்றைக்கி இந்தியாவில் வந்து நம்ம காப்பர் வந்து தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இருந்தது. இன்றைக்கி ஸ்டெர்லைட்டை மூடினதுனால சைனால்கிட்ட இருந்து மற்ற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. காப்பர் முற்றிலுமே இந்தியாவில் எங்கேயுமே இந்த தொழிற்சாலை இல்லை, ஸ்டெர்லைட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது, அது மூடினது நியாயம்தான்னு சில பேர் பேசுகிறாங்க. காப்பர் உற்பத்தியாக ஏன் இந்திய கவர்மெண்ட்டே காப்பர் உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க. இந்தியாவில் 4 இடத்துல இருக்குது. இந்துஸ்தான் காப்பர் கம்பெனி, பிர்லா காப்பர் கம்பெனி. அதெல்லாம் இங்கே எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஏதாவது ஒருதலைப்பட்சமான செய்திகளை வெளியிட்டு மக்களை குழப்பறது ஒன்று. சரி, மூடியாச்சு, கோர்ட் உத்தரவு, 13 பேரும் இறந்துட்டாங்க அந்த போராட்டங்களில். போராட்டம் எப்படி வெடித்தது, எப்படி தூண்டப்பட்டது, அதெல்லாம் நிறையா வழக்கில் ஒருத்தர் மாறி சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அதிகாரிகளும் இப்போ என்கொயரியில் வந்திருக்காங்க. அது எப்படி போனால் போயிட்டு போகுது. ஆனால் இன்றைக்கி ஸ்டெர்லைட் ஆலை மக்களுடைய போராட்டத்தினால மூடப்பட்டது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சரும் சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கி இருக்கிறவரும் சொல்லியிருக்கிறாரு. ஸ்டெர்லைட் ஆலையினுடைய வேலை வாய்ப்பையும், ஸ்டெர்லைட் ஆலை தூத்துக்குடியில் இருக்கிற பலதரப்பு தொழில் பிரமுகர்களுக்கு தொழில் வாய்ப்புகளுக்கு ஈட்டி கொடுத்த வருவாயையும் நிச்சயம் அந்த கம்பெனி பண்ண முடியாது. பார்ப்போம். இந்த 8 மாதம் இப்போ ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. இது என்ன உற்பத்தி, என்ன வரப்போகுது, எப்படி வரப்போகுதுன்னு போகுது. இல்ல, அதற்கான விளக்கங்கள் எதுவும் இன்னைக்கு கொடுக்கப்படல. இல்ல, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் இந்த மெக்கானிக்கல் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாருக்காவது வந்து இதுல வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இல்லை. முதல்ல எந்த அளவுக்கு இங்க உற்பத்தி பண்ண போறாங்க, இது முழுக்க இங்க தயாரிக்கிறாங்களா, இல்லை மேக் இன் இண்டியா மாதிரி பாதி இங்கே தயாரித்து பாதி வெளிநாட்டிலேருந்து கொண்டு வர போகிறாங்களா, இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். டெஸ்லா மாதிரி பெரிய நிறுவனங்களும் இங்கே வரப்போகுது இந்தியாவுக்கு. இன்றைக்கி வெளிநாடுகளில் இந்தியாவில் தொடங்குறதுக்கான எல்லா பணிகளும் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி மின்சார கார் உற்பத்தி மிகப்பெரிய போட்டியில் வந்து சேரும். இது அமெரிக்கா உள்பட எல்லா நாடுகளும் அதை வரவேற்க தான் செய்கிறாங்க. நம்ம நாடும் வரவேற்போம். அதில் ஒரு பகுதியாக இன்றைக்கி இது வந்திருக்கிறத நம்ம இவங்க அறிவிக்கிறதோடு திமுக கைவிட்டுறது தான் திமுகவுடைய வரலாறு வாழ்க்கை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே நாங்குநேரியில் 12 விதமான தொழிலை நாங்கள் உற்பத்தி பண்ண போகிறோன்னு சொல்லி முன்னால் மறைந்த மரியாதைக்குரிய முரசொலி மாறன் அவர்கள் இருக்கிற பொழுது அங்கே திட்டத்தெல்லாம் தொடங்கினது திமுக தான். அப்படியே கைவிட்டாங்க, ஒன்றும் கூட நடக்கலை. இப்போ கடைசியாக இப்போ டைட்டில் பார்க்கு அப்படின்னு ஊருக்கு ஒரு பில்டிங்கை கட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைட்டில் பார்க்கில் என்ன இருக்குது, உள்ளே எத்தனை ஆஃபீஸ் இயங்குது, எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்களாம் தெரியல. ஆனால் பேருக்கு நாங்கள் அறிவிச்சிட்டோம் பாருன்னு ஊருக்கு ஒரு டைட்டில், கரூரில் ஒரு டைட்டில், நாமக்கல்லில் 1, திருச்சியில் 1ன்னு ஆரம்பிச்சிட்ருக்காங்க. நாங்குநேரியில் ஒன்றுமே வரல. அவங்க சொன்ன தொழிலெலாம் பெரிய மலர் ஏற்றுமதி வளாகம், அந்த உற்பத்தி வளாகம், இந்த உற்பத்தி வளாகம் நிறையா பண்ணாங்க, எதுவுமே நடக்கலை. இன்றைக்கி இதை அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு நடைமுறை சாத்தியம், எப்படி நடைமுறை போகுது அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாட்டுக்கு ஒரு தொழில் இப்படி வந்தால் சந்தோஷம் தான், அதை நம்ம யாரும் வெறுத்து ஒதுக்கக்கூடாது. இது எல்லா கவர்மெண்ட்டும் செய்ய வேண்டிய விஷயம்தான். ஆனால் இன்றைக்கு பாரத பிரதமர் செய்திருப்பதை போல தமிழ்நாட்டில் நம்ம செஞ்சுருக்கோம்னா நிச்சயமாக கிடையாது. மக்கள் கிட்ட வந்து ஒரு கேள்வி இருந்தது, தமிழக முதல்வர் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தார் வருவாயை ஈட்டுவதற்காக அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதற்கான தொழில் மேலாண்மையை தமிழகத்திற்கு கொண்டு வருவோம்லாம் சொன்னாங்க. இப்போ அதற்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்குமா? இல்லை, இருக்கட்டும், தப்பு கிடையாது. அதெல்லாம் முறைப்படி நடத்த முடியுமா, இவங்க எந்த அளவுக்கு அதை நடத்த அனுமதிப்பாங்க, எந்த அளவுக்கு அதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குவாங்கன்னு தெரியாது.
தமிழ்நாடு நாங்கள் வந்து பொருளாதாரத்தில் 2வது இடம் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறத இவங்க சாதனையாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று புரிஞ்சுக்கணும். முதல்ல நம்ம நாடு முன்னேறி இருக்கிறதுனால தான் நம்ம மாநிலங்கள் முன்னேறி இருக்கு. நிச்சயமா நம்ம நாடு இன்றைக்கு உலகத்தில் இன்றைக்கு பிரதமர் சொல்லிட்டாரு 3வது இடத்த இன்னும் ஒரு சில மாதங்களில் 3வது இடத்துக்கு வந்துடும். ஏன்னா 5வது இடத்துல இருக்க நமக்கு மேலே இருக்க ஜப்பானுக்கும் 0.3% தான் வித்தியாசம் இருக்குது. 0.3. அதே மாதிரி நமக்கு மேலே இருக்க ஜெர்மனிக்கு 1.2 தான் நமக்கு விட மேலே இருக்குது. அது நம்மளுடைய வேகத்தை விட அவங்க வேகம் குறைவாக இருக்கிற காரணத்தினால ஒரு சில மாதங்களை நம்ம 3வது இடத்துக்கு அடைஞ்சிருவோம். 14வது இடத்துல இருந்த இந்தியா இன்றைக்கு 3வது இடத்துக்கு வந்திருக்குன்னா இந்தியாவினுடைய அத்தனை மாநிலங்களுடைய பொருளாதாரமும் உயர்ந்திருக்கிறது, மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. இதில் நம்ம ஊரில் இருக்கிற 32 பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா மார்க் வாங்குறான், கொஞ்சம் மோசமான மார்க் வாங்க, அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும் மொழிய. ஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லா திட்டத்தையும் உலகத்திலும் கொண்டு வந்து இங்கே தொடங்க வச்சு இந்த நாட்டை மாநிலத்தை முன்னேற்றார்னா அது கிடையாது. தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கு, இந்தியாவில் தொழில் தொடங்க வாய்ப்பு இருக்கா? அப்படித்தான் தமிழ்நாடை பார்ப்பான், கர்நாடகத்தை பார்ப்பான், பீகாரை பார்ப்பான், யூபியை பார்ப்பான். அதை நம்ம தமிழ் மக்கள், தமிழக அரசியல்வாதிகள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லது.